Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 5 miscellaneous exerciseல question number 18ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல f of x is equal to modulus of x cube. Show that f double dash exists for all the real x and find it அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டு அது இருக்குன்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸை நார்மல் ஃபார்ம் கொண்டு வரேன். ஏன்னா மாடுலஸை வச்சுட்டு நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வெளியே எடுக்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 இருந்தால் எக்ஸ்ன்னு வெளியே வரும். எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 இருந்ததுன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வெளில வரும். இதான் ஃபார்மேட்டு. ஸோ இதை டைரெக்டாக பண்ண முடியாதுன்றதுனால ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெளில வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் கியூப். இது மாதிரி கேஸ் 2ல என்ன எழுத போறோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்க போறோம். அப்படி எடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெளியே வரும்போது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். மேலே கியூப் இருக்குது. மைனஸை கியூப் பண்ணா மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நார்மல் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². மாதிரி இந்த கேஸில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² அப்படின்னு கிடைக்குது. நமக்கு டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. அப்போ திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அங்கேயே இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இதோட வேல்யூ 6x அப்படின்னு கிடைக்குது. இதுமாரி இவங்களையும் திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அங்கேயே தான் இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ -6x அப்படின்னு கிடைக்குது. ஸோ டபுள் டெரிவேட்டிவ் வந்து ரெண்டு டைப்புக்குமே வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே எஃப் டபுள் டேஷ் வந்து ஃபைனைட்டாக வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ்னு எழுதிருங்க. ஃபைண்ட் இட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்து இப்படி லிஸ்ட் பண்ணிக்கலாம். 6x எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 இருக்கும்போது -6x எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது எடுத்து எழுதிட்டா இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Next question number 19 பார்க்கலாம். Using the fact that sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b and the differentiation obtain the sum formula for cosines. ஸோ இதே மாதிரி நம்மளோட காஸ் ஃபார்முலாவை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற சைனோட சம் ஃபார்முலாவை எழுதியாச்சு. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது சைன் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு இருக்குது. சைன் ஏ பிளஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்றது கிடைக்கும். இந்த ஏயும் பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் செயின் ரூலில். ஸோ ஏயை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிபி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதை அப்படியே எழுதிக்கோங்க. அது இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே வந்து மல்டிபிள் இருக்குது, யூவி பேட்டர்ன். ஸோ யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட ஃபார்முலா இதை நம்ம நிறைய தடவை எழுதியிருப்போம். யூவி டேஷ் முதல்ல யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதணும். அப்புறம் யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். இதில் இதை யூ இதை வின்னு எடுத்துக்கலாம். முதல்ல யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்போ சைன் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுனா காஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ பை டிஎக்ஸ், அதையும் நம்ம டெஃபினட்டாக எழுதணும். இதை வந்து யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சா வி அப்படியே எழுதிக்கணும். வி ஆர் காஸ் பி. ஸோ இங்கே காஸ் பின்னு போட்டுருங்க. ப்ளஸ் யூவை அப்படியே போட்டுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். யூ சைன் ஏ அப்படியே எழுதிக்கலாம். பியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ காஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் பி அப்படின்றது கிடைக்கும். திருப்பியும் பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிபி பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை யூவி பேட்டர்னில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களே யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டு இதுவும் யூவி மேலே காஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ வரும். ஆக்சுவலாக மைனஸ் சைன் ஏ. ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ பை டிஎக்ஸ் இதை எழுதிக்கலாம். சைன் பி எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா யூ டேஷ் பக்கத்தில் வி எழுதணும்ல, அதனால சைன் பி அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கலாம். யூ அப்படியே எழுதணும். யூ வந்து காஸ் ஏ அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சைன் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் பி வரும். பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிபி பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ரைட் சைட். ஸோ லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடில் மட்டும் லைக் டேர்ம்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இங்கே லைக் டேர்ம்ஸ்னும் போது இங்கே ஒரு டிஏ பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிஏ பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிஏ பை டிஎக்ஸை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா வெளியே இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் காஸ் ஏ காஸ் பி இருக்குது. ஸோ காஸ் ஏ காஸ் பி இவங்க கிட்ட மைனஸ் சைன் ஏ சைன் பி இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு
இவங்க 2 பேர்கிட்டயும் dB by dx காமனா இருக்கு. ஸோ அதான் காமனா எடுக்க போறோம். ஸோ dB by dx காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்க கிட்ட ரிமைனிங் cos A cos B இருக்கு. cos A cos B. இந்த டேர்ம்ல மைனஸும் sin A sin B யும் இருக்கு. மைனஸ் sin A sin B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ திருப்பியும் இவங்க 2 பேர்கிட்டயும் பாருங்க cos A cos B மைனஸ் sin A. இங்கேயும் cos A cos B sin A sin B இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 டேர்மையும் காமனா இப்படி வெளியில எடுத்துக்கணும். ஸோ cos A cos B மைனஸ் sin A sin B அப்படின்ற டேர்ம் 2 பேர் உங்களோட ஃபேக்டரைசேஷன் மாதிரி தான் பண்றோம். இதை காமனா எடுத்துட்டோம்னா இங்க dA by dx இருக்கும், இங்க dB by dx இருக்கும். அப்ப dA by dx பிளஸ் dB by dx அப்படின்ற டேர்ம் இங்க இருக்கு. இங்க பாருங்க உங்களோட லெஃப்ட் சைட்லயும் ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருந்ததுன்னா cos of A plus B பிராக்கெட்டுக்குள்ள dA by dx plus dB by dx அப்படின்ற டேர்ம் இருக்கு. இந்த dA by dx dB by dx என்ற டேர்ம் ரெண்டு சைட்லயுமே இருக்கு. ரெண்டு பக்கமுமே மல்டிபிள் தான் இருக்கு. இங்கேயும் மல்டிபிள் இருக்கு, இங்கேயும் மல்டிபிள் இருக்கு. ஏதாவது ஒன்னு அந்த சைடு போய் கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து கேன்சல் ஆயிடுது. இப்போ ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது இந்த பக்கம் cos A plus B-யும் அந்த சைடு வந்து cos A cos B மைனஸ் sin A sin Bன்ற டேர்ம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிட்டதுனால. ஸோ இதுதான் காஸோட சம் ஃபார்முலா. இதை தான் நம்மள டெரைவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். Does there exist a function which is continuous everywhere but not differentiable at exactly 2 points? Justify your answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்கணும், ஆனால் 2 பாயிண்ட்ல அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகணும், அதாவது நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு தெரியும் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கும்போது அந்த பாயிண்ட்ல இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒன்னுன்ற பாயிண்ட்ல மட்டும் அது டிஃபரன்ஷியேட் ஆகாது. ஸோ 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் தனியாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு டிஃபரன்ஷியபிலிட்டி பார்க்கும்போது இப்போ இதில் வந்து 0ன்ற பாயிண்ட்ல இது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகாது, இது 1ன்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியேட் ஆகாது. அதனால 2 வந்து அதை நாட் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இப்போ. ஸோ இதை எப்படி செக் பண்றதுன்னு பாருங்க. இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு நம்மளால கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி எதுவுமே செக் பண்ண முடியாது. முதல்ல இதை நார்மலாக கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வெளில வரும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0வா இருந்தா, மைனஸ் எக்ஸ்ன்னு வெளில வரும் எப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வி டைப் ஃபங்க்ஷன் இப்படி வரும் நம்மளோட கிராஃப். ஆக்சுவலா இந்த 0 தான் அதோட பிரேக்கப் பாயிண்ட். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு பார்த்தோம்னா கிராஃப் வந்து 1ல வந்து வி வந்து டேர்ன் ஆயிடும், 1 தான் அதோட பிரேக்கப் பாயிண்ட். ஸோ நம்பர் லைன்ல 0 + 1 இந்த 2 பிரேக்கப் பாயிண்ட்ல தான் இவங்க வந்து கண்டினியூஸ் ஆகுறாங்களா டிஃபரன்ஷியேட் ஆகுறாங்களா நம்ம செக் பண்ண போறோம். இது கண்டிப்பா மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் எக்ஸ் மைனஸ் ஒன் தான் எடுக்கணுமா மேம்னா, எக்ஸ் மைனஸ் ஒன்னும் எக்ஸ் மைனஸ் டூவும் நீங்க மாடுலஸ்ல எடுத்து கூட சம்மா கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ல இந்த ஃபங்க்ஷனை உடைச்சு இப்போ வந்து எக்ஸ் கேன் பி இங்க இருந்திருக்கலாம், இங்க இருந்திருக்கலாம், இங்க இருந்திருக்கலாம், 3ஆ பிரிச்சு எழுதணும். இப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, லெஸ் தென் 0வா இருக்கிற ஒரு நம்பர் -1 நம்ம போட்டோம்னா இது நெகட்டிவ்ல தானே இருக்கும். அப்ப இது மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு வெளியில வரும், இதுவும் மைனஸ் எக்ஸ்ன்னு தான் வெளில வரும். இப்போ வந்து என்னோட எக்ஸ் வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா, அதாவது 0 விட பெருசாகவும் 1 விட சின்னதாகவும் இருந்ததுன்னா, இங்கே வந்ததுன்னா 0 விட பெருசாகவும் 1 விட சின்னதாகனா 0.5ன்னு யோசிச்சு பாருங்களேன். இங்கே 0.5 போட்டால் இந்த நம்பர் நெகட்டிவ் தான். ஸோ இது வெளியே வரும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு தான் வரும். ஆனால் இந்த வேல்யூ பாசிட்டிவ், ஏன்னா 0 விட கிரேட்டர் ஆயிடுதுல, அதனால இங்கே பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிப்பாங்க. லாஸ்ட் 1 விட கிரேட்டரா இருந்துச்சு, அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 1 விட கிரேட்டர்னா இங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 1.5, இங்க 1.5 போட்டா இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு தான் எடுத்திருப்பாங்க. 1 விட கிரேட்டரா இருக்கும்போது இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ இப்படி எடுத்தாச்சு. மைனஸ் உள்ள எடுத்துட்டு போகும்போது இங்க ரஃப்ல பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸும் மைனஸ் 2x + 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து மைனஸ் 2x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருக்கும்போது இங்கே வேல்யூ நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனால் மைனஸ் எக்ஸ் + 1, இங்கே ஒரு பிளஸ் எக்ஸ் இருக்கு, இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ 1 எக்ஸோட வேல்யூ வந்து
அதாவது 0 விட பெருசாவும் 1 விட சின்னதாவும் இருந்ததுன்னா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸும் ஆட் ஆயிடுச்சுன்னா 2x மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட கிரேட்டரா இருந்ததுன்னா இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸானு பார்க்கணும்னா 0க்கு தான் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வேற வேற லிமிட் இருக்கு. அது மாதிரி 1க்கும் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வேற வேற லிமிட் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல மட்டும் கண்டினியூட்டி செக் பண்ணா போதும். ஸோ அட் x is equal to 0ன்ற பாயிண்ட்டை செக் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் சேமானு பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ் 0 விட லெஃப்ட் சைடுக்கு நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 2x பிளஸ் 1 வரணும். இங்க எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பிளஸ் 1. ஸோ ரைட் சைட் லிமிட் செக் பண்ணோம் அப்படின்னா 0க்கு ரைட் சைட் வேல்யூ வரணும். ஸோ வேல்யூ வந்து இங்க 1 தான் இருக்கு. இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 பிளஸ் வந்து வெறும் 1 தான். ஸோ ஆன்சர் 1. லெஃப்ட் சைட் லிமிட்டும் ரைட் சைட் லிமிட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்க, கரெக்டா வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். ஸோ 1லயும் பிரேக்கப் இருக்கிறதுனால அட் x is equal to 1ல பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் லிமிட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். எக்ஸ்டெண்டிங் டு 1 மைனஸ் 1க்கு லெஃப்ட் சைட் நம்பர் இங்க இருக்கு, வேல்யூ 1. ஸோ 1 அப்படியே வந்துடும். ஸோ அடுத்த ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் செக் பண்றதுக்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 பிளஸ்ன்னு போடணும். 1க்கு ரைட் சைடுக்கு 2x மைனஸ் 1. எக்ஸுக்கு 1 எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 1s are 2, 2 minus 1 1 சேமா வருது பாருங்க. ஸோ எல்ஹெச்எலும் ஆர்ஹெச்எலும் சேமா இருக்கிறதுனால நம்ம சொல்லிடலாம் இட் இஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். மற்றபடி இந்த லைன்ல வேற எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் ஸோ இதுல வந்து 0க்கு தான் பிரேக்கப் இருக்கு, அதே மாதிரி 1க்கும் பிரேக்கப் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் நம்ம லிமிட் செக் பண்ணா போதும். மற்றபடி இந்த 0 விட சின்ன நம்பர் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். 1க்கு மேல இருக்க எல்லாமே கூட கண்டினியூஸா தான் இருக்கும். 0 to 1க்குள்ள இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதுவும் கண்டினியூஸ் தான். அட் த பாயிண்ட் 0வும் அட் த பாயிண்ட் 1ல முன்னாடி பின்னாடி வேற வேற ஃபங்க்ஷன் வரதுனால அவங்களுக்கு மட்டும் கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்க. சேமா வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினட்டா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ கண்டினியூஷன் ப்ரூவ் பண்ணியாச்சா? இப்போ இதே ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ டிஃபரன்ஷியேஷனுக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்றதுக்கு இப்போ 0ல தான் வேற வேற 2 பிரேக்கப் இருக்கு, 1லயே 2 டிஃபரெண்ட் பிரேக்கப் இருக்கு. அதனால அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியபிலிட்டி எழுதும் போது நம்ம ஃபார்முலா படி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 அட் த பாயிண்ட் 0ன்றதுனால f of 0 மைனஸ் f of 0 மைனஸ் h பை hன்னு அப்ளை பண்ணோம். RHD அப்ளை பண்றதுக்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of 0 பிளஸ் h மைனஸ் f of 0 பை hன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைட் லிமிட்னா 0க்கு லெஸ் தெனாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? மைனஸ் 2x பிளஸ் 1ன்னு எழுதணும். அதாவது f of x வந்து மைனஸ் 2x பிளஸ் 1 தான். இப்போ இவங்களுக்கு எழுதும்போது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இதான் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே 0 போட்டுட்டோம் அப்படின்னா 2 into 0 0 தான். அதாவது மைனஸ் 2 into 0 பிளஸ் 1ன்னு எழுதணும். மைனஸ் f of 0 மைனஸ் ஹெச்னா மைனஸ் ஹெச்னு அர்த்தம். அப்போ இதே ஃபங்க்ஷனில் ஹெச் போடணும் எக்ஸ் வர இடத்துல. ஸோ மைனஸ் 2 into இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் ஹெச் இருக்கு. ஸோ மைனஸ் ஹெச் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு ஹெச் இருக்கு. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இந்த டேர்ம் 0 ஆயிடும், இங்கே 1 மட்டும் தான் இருந்திருக்கும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வெளியில இருந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் 2h பிளஸ் 1 சரி இந்த பிளஸும் மைனஸும் இங்கே மைனஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல், டினாமினேட்டரில் ஹெச் மட்டும் இருக்கு. ஸோ மைனஸ் 2h பை ஹெச் அப்படின்னு கிடைச்சிருக்கும். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ் 2h பை ஹெச், ஹெச் கேன்சல் ஆயிருக்கும், வேல்யூ வந்து மைனஸ் 2 அப்படின்றது கிடைச்சிருக்கீங்க. ஸோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ரைட் சைடுக்கு 0 பிளஸ் ஹெச்னு வருது. ரைட் சைட் லிமிட் 0 விட ரைட் சைட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே என்னென்ன இருக்கு? 1ன்னு இருக்கு. 1ன்னு தான் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இது 1, f of 0ன்னு போட்டாலும் 1 தான், பை ஹெச்சோட வேல்யூ ஹெச் இப்படி இருக்கு. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 0 பை ஹெச், 0 பை எனிதிங் என்னது? 0 தான். ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னவா மாறிடுது? 0வா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ லெஃப்ட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டியும் ரைட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டியும் சேமா வரல பாருங்க. அப்போ நம்ம சொல்லிடலாம் f of x நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x is equal to 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதே மாதிரி அட் x is equal to 1க்கும் டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்கிங் டிஃபரன்ஷியபிலிட்டி x is equal to 1. ஸோ 1ஓட லெஃப்ட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ண போகிறோம். 1ஓட லெஃப்ட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டி இங்கே இருக்கு. ஸோ ரைட் சைடு வந்து இங்கே வரும். ஸோ லெஃப்ட் சைடுக்கு வந்து இங்கே 1 தான் இருக்கு. ஸோ f of 1ன்னு போட்டால் 1 தான் அப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் இங்கே f of 1 மைனஸ் ஹெச்ன்னு போட்டாலும் f of லெஃப்ட் சைடில் 1 வந்தாலே வேல்யூ வந்து 1 தான், எக்ஸே கிடையாது. ஸோ இங்கே 1ன்னு தான் போடணும், பை ஹெச்.
ஸோ லிமிட் வந்து h டெண்டிங் டு 0. இது வந்து 0/h அப்படின்னு வந்துருது. 0/hன்றது டெஃபினட்டா 0 தான். ஸோ இதே மாதிரி ரைட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு லிமிட் h டெண்டிங் டு 0. ஃபர்ஸ்ட் ரைட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து 2x minus 1 தான் ஃபார்மேட்டு. முதல்ல 1 plus h இருக்கு. இந்த x ஓட பிளேஸ்ல இங்க 1 plus h இருக்கா, இங்க வந்து 1 plus h போடணும். ஸோ 2 into 1 plus h, ஒரு minus 1 இருக்கிறதுனால இங்க minus 1 minus f of 1, இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணா இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 into 1 minus 1 அப்படின்னு போட்டிருக்கணும். பை ஹெச்ன்னு கிடைக்குது. இங்க உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க லிமிட் அப்படியே தான் இருக்கும். ஸோ 2 1s are 2, 2 plus h 2h, 2 into h 2h minus 1. இது 2 minus 1 1 தான். ஸோ இங்க minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். பை ஹெச்ன்றது இருக்கு. இங்க minus 1 minus 1 minus 2, minus 2 plus 2 கேன்சல் ஆயிடுது. இப்போ 2h by h மட்டும் தான் இருக்கும். ஹெச்சும் ஹெச்சும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ஆன்சர் 2 தான். இங்க பாருங்க லெஃப்ட் சைடுக்கு 0 வந்திருக்கு, ரைட் சைடுக்கு 2 வந்திருக்கு. லெஃப்ட் சைடு டிஃபரன்ஷியபிலிட்டியும் ரைட் சைடு டிஃபரன்ஷியபிலிட்டியும் சேமா இல்ல. ஸோ f of x is not differentiable at x is equal to 1 அப்படின்னு கிடைச்சது. ஸோ கேள்வியில அவங்க வந்து கண்டினியூஸ் ஆகும்னா நான் 2 பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியேட் ஆகக்கூடாதுன்னு கேட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர், ஆனா not differentiable at x is equal to 0 and x is equal to 1. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுது. So this f is not differentiable at x is equal to 0 and 1 but continuous at all the points அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.